இயக்குனர் நம்மளோட லாஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜேஷ் குமார். ஹாய் ராஜேஷ். ஹாய். 4 இயக்குனருக்காகவே நீங்க வந்து துபாயில இருந்து இந்தியாக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எதனால? பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா ஃபிலிம் மேக்கிங் வந்து என்னோட பேஷன். ஸோ நான் வந்து ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து லாஸ்ட் ஃபினான்ஸ் நான் பார்க்க வந்தேன். நான் வந்து ஓகே. ஸோ அங்கே பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ மச் இன்ஸ்பயர்ட். ஆக்சுவலாக பெரிய டேரக்டர்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணும்போது ஓ காட் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் அ கிரேட் பிளேஸ் ஃபார் அஸ் டு ப்ரூவ் இட் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால வந்து ஐ டிசைட் ஓகே இந்த வாட்டி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டிட் மை ஒர்க். தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஓகே, உங்க படத்தோட பேர் என்ன? என் படத்தோட டைட்டில் வந்து சிக்கிக்கு சிக்கி கிச்சு. சிக்கிக்கு சிக்கி கிச்சு. அதாவது சிக்கிங்கிறது ஒரு பையன், அவனுக்கு ஒரு காதல் வந்து சிக்கிச்சு. அது பத்தின மூவி இது வந்து. ஓகே, ஏதோ சிக்கலா இருக்கு. சரி, உங்க படத்தை பார்க்கலாம். தேங்க்ஸ். மச்சான், என் ஜாக்கி செடி காணும்டா. என் மேனேஜர் இருக்கா காணும்டா. அது மட்டுமா காணும்? என் லிவிஸ் பேண்டே காணும். இவங்க காணும் தேடுற எல்லா பொருளுமே இவங்கிட்ட தான் இருக்கு. இவன் தான் சிக்கி. சிதம்பரம் கிருஷ்ணன்ற தன்னோட பேரை ஷார்ட்டா ஸ்டைலா சிக்கின்னு மாத்தி வச்சுக்கிட்டான். இவனோட ஒரே கவலை மத்த பசங்களை மாதிரி பைக் பின்னாடி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு சுத்தணுங்கிறது தான். இவங்கிட்ட போய் கேட்டா ஏன் டேஸ்டுக்கு ஏத்த பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மை என்னன்னா இவனுக்கு பொண்ணே கிடைக்கலங்கிறது தான். இப்ப கூட பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 12B வருமா? 12B லாம் இங்க வராதே. அப்போ 13B? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைங்க, ஒரு மாசமா உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐ லவ் யூ. என்ன வேணும்? ஹாய் மட்டும் தான் போட்டிருக்கு, என் பேர் போடலையா? இல்லைங்க, எனக்கு உங்க பேர் தெரியாது. அதே எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிரீட்டிங்ஸ் வாங்கிட்டு வரீங்க. இல்லைங்க, மார்க்கெட்ல தான் விலை கம்மி. திங்க தெரியாதவனுக்கு தான் பண்ணு கிடையாது. போட்டுக்க மச்சி கண்ணத்துல 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 இவனுக்கு எவனோ இடியில. Darling, you want bun? No, only pizza. Okay, let's go to pizza. It's a dangerous Hey baby, what's up? It's so dangerous. Hello. Dangerous. Yes. என்ன பண்ணினீங்க? அந்த ஹெட்போன் மேல சேர்த்தானே நான் இந்த ஹெட்போனை கேட்டு நிக்கிறேன். சும்மா சீன் போட்டு நிக்கிறேன். சீப்பா. இப்படிதாங்க அவனோட எல்லா பிளானுமே சொதப்பிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அவனுக்கும் ஒரு பொண்ணு சிக்கிச்சு. ஹலோ. Sir, I'm calling from IC Bank. We are offering a free credit card. Are you interested? இங்க கஞ்சிக்கே வழி இல்லையா? புட்டுக்கு பழம் கேக்குதா? இல்ல மேடம், கார்ட்லாம் வேணாம் மேடம். Sir, உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா ரெஃபர் பண்ணீங்களே. நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான், உங்களுக்காக ரெஃபர் பண்றேன். ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? I'm Pooja. நீங்க? என் பேரு சிக்கி மேடம். பக்கி? மேடம் பக்கில மேடம், சிக்கி ஸ்வீட் சிக்கி. இப்படி தாங்க அந்த பொண்ணை சிரிச்சு பேசியே சிக்க வச்சான் இந்த சிக்கி. அப்படியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசிட்டு இருக்குது? நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் என்ன பார்த்ததே இல்லையே. போன்ல எப்படிங்க பார்க்க முடியும்? நேர்ல வாங்க, இதே டைலாக் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் ஆமா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் உங்களை ஒரு மாசமா பார்க்காம பேசிட்டு இருக்கேனா? என் மனசுல உள்ளதை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ லவ் யூங்க. நினைச்சேன். அப்போ நீங்க? நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம், அப்ப சொல்றேன். அப்போ எங்கெங்க மீட் பண்ணுவோம்? காஃபி டே நுங்கம்பாக்கம். கண்டிப்பாங்க.
என்ன கலர் ட்ரெஸ்ல வருவீங்க? I'll be in black and that's my favorite. நீங்க? எனக்கும் Black தாங்க ரொம்ப பிடிச்ச கலர். நானும் அதே கலர்ல வந்துடுறேன். So Chicky, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock காஃபி டே. கண்டிப்பா வந்துருங்க. மறந்துடாதீங்க. ஐயோ அண்டவா, இந்த பொண்ணு மட்டும் பூஜாவா இருக்க கூடாதுடா. சிக்கி, நீங்க பூஜா இல்லல்ல? நான் தாங்க உங்க பூஜா. இதுல என்ன சந்தேகம்? 2 பேரும் பிளாக்ல வரலாம்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். செப்பல் கூட பிளாக் கலர்ல தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். போன்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சான்ஸ மிஸ் பண்ணிடாதடா சிக்கி. பரவாயில்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்கு தேவை பைக் பின்னாடி உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான். சிக்கி சிக்கி, என்ன பேசாம இருக்கீங்க? நான் அப்ப சொன்னதாங்க இப்பயும் சொல்றேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேய், உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல? எக்ஸ்கியூஸ் மீ, 2 கேப்புச்சினோ. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. உண்மையிலே பூஜா கொடுத்து வச்சவதான். ஆமாங்க, சிக்கி உங்ககிட்ட சிக்கிக்கிட்டான்ல, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உண்மையிலேயே உங்க பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். என்ன உங்க பூஜாவா? வாட் டு யூ மீன்? எஸ், எனக்கு பின்னாடி இருக்காங்களே அவங்க தான் உங்க பூஜா. ஹாய் சிக்கி. எங்க வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க உண்மையிலேயே மனசு பாக்குறீங்களா இல்ல அழக பாக்குறீங்களான்னு அதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு. நீங்க கிடைச்சதே. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, திங்க தெரியாதவனுக்கு தான் என் பண்ணு கிடைக்கும். ராஜேஷ் குமார், உங்க படம் செம்ம ஹியூமரஸா இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப 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 பிடிச்சிச்சு. உங்க படத்துக்கு நம்ம பாலச்சந்தர் சார் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு முடிவு ஒன்று வருது. அந்த முடிவு வந்து எளிதில் ரொம்ப சாதாரணமா ஒரு வலுக்கட்டாயமா ஒரு திணிச்ச முடிவு மாதிரி தெரியுதே தவிர ஒரு இயற்கையா வந்த ஒரு ட்விஸ்ட் மாதிரி தெரியல. ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்கிற ஒரு ட்விஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. அதெல்லாம் திருத்திக்கிட்டு பண்ணா நல்லா. மதன் சார், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது இவரோட படம்? நான் ஹியூமர் என்ன ரொம்ப குறைவு, அதனால ஒரு இயற்கையான ஒரு ஹியூமர் இருக்கிற படங்கள் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். பிகாஸ் படங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹேண்டில்ட் இட், நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்குள்ள இத்தனை விஷயங்கள் பேக் பண்ணிருக்கீங்க. அவருடைய சோ மெனி இன்சிடென்ட்ஸை தாண்டி போறது. 3வது நான் ரொம்ப ரசிச்சது, அந்த இளைஞர் இவ்வளவு எல்லாம் மற்றவங்க ஷட்டெல்லாம் எடுத்து போட்டுலாம் வந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு நேர்மை இருக்கு. அந்த குரலை பார்த்து லவ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய எய்ம் என்னன்னு, அதுதான் ரொம்ப லைஃப்ல முக்கியம். மற்ற எல்லாம் குழப்பவே இல்லை. அவர் தமாஷா சொன்னாலும் கூட, அதான் நம்மளுக்கு என்ன மோட்டார் சைக்கிள் பின்னால ஒரு பொண்ணோட போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து இஸ் வெரி ஆனஸ்ட். இந்த குரலை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டாருனாக்கா ஐ அக்செப்ட். இல்ல தமிழ் சினிமாவில் யூஸ்வலி எல்லாரும் மயக்க மூட்டெல்லாம் வந்துருவாங்க. இது மாதிரி காமெடி சீன்லாம் வரும், நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு வர பொண்ணு எல்லான்னு. அதை கேலி பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால கிடைக்கிற ஒரு போனஸ் பின் சீட்ல உட்காந்துட்டு இருக்கு. தட்ஸ் a nice aspect of the movie. Good attempt. Thank you so much. பிரதாப் sir, your comment. ராஜேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி என்டர்டெய்னிங், வெரி நைஸ்லி டன். கங்க்ராட்ஸ். Thank you. செல்வமணி சார், நீங்க சொல்லுங்க. உண்மையாவே வந்து ஒரு சிறந்த படத்தை இயக்கியிருக்கீங்க. அதாவது வந்து ஒரு ஹீரோ படம் பண்றது வேற, ஒரு காமன் மேனை ஹீரோ ஆக்குறதுங்கிறது அங்கதான் டைரக்டர் வந்து தேவைப்படுறாங்க. ஒரு காமன் மேனை நம்ம சராசரியா பாக்குற ஒரு மனிதனை வந்து ஹீரோ ஆக்குறதுங்கிறது
மத்தவங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so much. அதனால 100% will become the director. அதுவும் வந்து பாக்கியராஜ் சாங்கே போட்டுருக்கீங்க. அதனால பாக்கியராஜ் மாதிரி நீங்க ஒரு மிகச்சிறந்த இயக்குனரா வருவீங்க. Thank you so much. All the best. The entire credit goes to my team actually. He is camera and then music director Benjamin and they're all artist. He is my associate director. Okay ராஜேஷ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஹார்ட் வர்க் பண்ணிருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்ட இருந்து எக்ஸலென்ட் டைரக்ஷன் பேர் வாங்கிட்டீங்க. So keep it up. Thank you so much. Thanks. பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி வீக் வின் பண்ணி சத்யா வழங்கும் LCD டிவி யாரு வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break in நாளைய இயக்குனர். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் ஸ்டோர் வழங்கும் நாளைய இயக்குனர். வெல்கம் பேக் டு கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர். So best film of the week யார் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு can I have the judges and special guests on stage? சத்யா வழங்கும் LCD டிவி பரிசா காத்துட்டு இருக்கு. சோ ஜட்ஜஸ் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது? இன்னைக்கு பார்த்த படங்களுக்குள்ள பல கோணங்கள்ல பார்க்கும்போது பிரைஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் லூசர்ஸே கிடையாது. இவங்க 6000 கணக்கான என்ட்ரிஸ்ல செலக்ட் ஆகி 40க்குள்ள வந்தவங்க தான். 32 வெற்றி பெற்றவங்க தான். ஆமா, இதுல யாரெல்லாம் எதிர்காலத்துல பெரிய இயக்குனர் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. அண்ட் யாரு நம்ம டிசைட் பண்ணணும்ன்றது செல்வமணி சார் சொல்லுங்க. நீங்க இப்ப 4 படம் பார்த்தோம். நாங்க 4 படமே வந்து ஒரு கோணத்துல எல்லாமே வந்து வழக்கமா சொல்ற மாதிரி இருந்தாலும் எல்லாமே வந்து உண்மையாவே வந்து அவங்க சிறப்பா சொல்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணியிருக்காங்க. முதல் படம் வந்து அது கண்டென்ட் வைஸ் தான் அது எடுத்துக்கிட்ட தவிர அந்த ஃபார்மேட்ல அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு டைரக்டருக்கு உண்டான ஃபார்மேட் அதுல இருக்கு. அதனால அவர் கூட என்னோட வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து அது கண்டென்ட் விட்டுடுவோம். கண்டென்ட் வந்து ஷாக்கிங் கண்டென்ட், அந்த ஷாக்கிங் கண்டென்ட் விட்டா கூட என்னுயிர் சக்தி வந்து யார் சக்தினே கடைசி வரைக்கும் சொல்லாம அலைப்பாயுத மாதிரி ஒரு சக்தியை எல்லாரையும் வந்து கனவு காண வச்சு கடைசியை வேற ஒரு சக்தியை கொண்டு வந்து நிறுத்துற திறமை இருக்கு இல்லைங்களா? அதுக்காக வந்து அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலாம். அந்த கண்டென்ட்டை ஜீர்ணிக்க முடியாது. அந்த கண்டென்ட் விஷயத்தை மட்டும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோமா, என்னன்னு தெரியாம கொண்டு வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து வேற மாதிரி கொண்டு வந்து கடைசியா நிறுத்தின தன்மைக்காக அதுக்கு வந்து சிறப்பு பரிசு கொடுக்கலாம். அந்த இதுக்கு அடுத்து வந்தவர் வந்து அடுத்த இயக்குனர் பேர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து அந்த படம் வந்து எல்லாவற்றிலும் வந்து சிறப்பான ஒரு படம். அதாவது வந்து ஒரு கதையை மிக சிறப்பான முறையில வந்து அடாப்ட் பண்ணிருக்காரு. வந்து ஒரு திரைக்கதையை மாத்தி அந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காரு. அதுல நடிச்ச அது நடிச்ச நடிகர்களை வந்து மிகச்சிறப்பா வேலை வாங்கியிருக்காரு. அது புதுமுகம்னு சொல்லும் போதே வந்து என்னால் நம்ப முடியல. மிகப்பெரிய நடிகர்களுக்கு உண்டான சட்டிலான அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கண்ணில இருந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. அதனால வந்து அந்த இயக்குனர் கூட நான் ஒரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறேன். இந்த 4 பேர்ல வந்து என்னோட தனிப்பட்ட முறையில நான் ஒரு டைரக்டரா இருந்து பார்க்கும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறேன். ஆனா எல்லாமே சேர்ந்து ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இது சிலது தேவைப்படுது. அது எல்லாமே இருக்கிற படமும் வந்து கடைசியா நாங்க படத்தை சிக்கிங்கிற படத்தை அதுக்கு உண்டான டைரக்டர் ராஜேஷ்குமாருக்கு சிறந்த படமா நாங்க தெரிவிக்க விரும்புறோம். பெஸ்ட் டேலண்ட் ஆஃப் தி வீக் வாங்க போறவங்களுக்கு எஸ் ஸ்மார்ட் கேமரா ஷாப் வழங்கும் டிஜிட்டல் கேமரா இருக்கு. சோ இது யாருக்கு போகுது ஜட்ஜஸ்? இது ஒரு புதிய பரிசு. அதனால நான் சில வாரங்களுக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறதுன்றதை நான் சொல்லணும். அதாவது இது சிறந்த படம் என்கிறதை தவிர மற்ற